Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி ஒன் லைனர் क्वेश्चंस. பாலிட்டி ஒன் லைனர்ல ஆல்ரெடி வந்து 8th ஸ்டாண்டர்ட் 4th லெசன் வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம 5th லெசன் பார்க்க போறோம். சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் அப்படிங்கிற பாடம். சோ எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே இந்த சாலை பாதுகாப்பு ரிலேட்டடா லெசன் வந்துருது. சோ இதுலயும் இருக்கு, 8th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு. ஒரு வாகனத்தின் பின்னால் மிக நெருக்கமாக பின்தொடர்தல் என்பது சட்ட விரோதம் அல்ல மற்றும் ஆபத்தான பழக்கம்னு சொல்றாங்க. ரொம்ப பக்கத்துல நம்ம வண்டியில போகக்கூடாது. அதாவது டெயில் கேட்டிங் சொல்லுவாங்க. அவங்களோட வண்டிக்கு பின்னாடியே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்து மது அருந்தியதை கண்டறியறதுக்கு போலீஸ்லாம் ஒரு கருவி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா சீரற்ற சுவாச சோதனை, ரேண்டம் பிரீத் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஆர்பிடி டெஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த சோதனைக்கு பேரு சீரற்ற சுவாச சோதனை, ரேண்டம் பிரீத் டெஸ்ட். 4 சக்கர வாகனங்களில் இருக்கைப்பட்டை, அதாவது சீட் பெல்ட், எப்பயுமே 4 வீலர்ஸ்ல போகும்போது சீட் பெல்ட் டிரைவர் மட்டும் கிடையாது, கூட அமர்ந்திருக்கவங்களும் சீட் பெல்ட் அணிஞ்சு போகணும். அதே மாதிரி 2 வீலர்ல போறோம் அப்படின்னா கண்டிப்பா தலைக்கவசம் அணிஞ்சிருக்கணும். வாகனத்தின் பின்புறம் நோக்கு கண்ணாடி மற்றும் பக்கவாட்டு கண்ணாடியில் தெரியாத இடமான பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து விலகி இருக்கணும். அதாவது பெரிய பெரிய லாரிக்கு சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிக்க கூடாது, டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட், பார்வை மறைவு இடம். அந்த டிரைவருக்கு வந்து தெரியாத இடம், அங்க வண்டி நிக்குதா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம நிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து குறியீடுகள், அதாவது நம்மளோட சைன் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ரோட்ல போகும்போது அதுல 3 வகையான குறியீட்டு போர்டுகள் இருக்கு. ஒன்று வந்து கட்டாய குறியீடுகள். இந்த கட்டாய குறியீடுகள்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அதுல சொல்லியிருக்க விஷயத்த பின்பற்றியே ஆக வேண்டும். இது மோஸ்ட்லி வட்ட வடிவுல இந்த சைன் போர்ட்ஸ் வந்து இருக்கும் ரோட்ல. எச்சரிக்கை குறியீடுனா அடுத்து எப்படி இருக்க போகுது சாலை அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை சொல்லக்கூடியதான் இந்த சைன் போர்டு. இது வந்து முக்கோண வடிவுல இருக்கும். தகவல் குறியீடு, அதாவது பக்கத்துல என்ன இருக்கு, அப்புறம் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, திசைகள், இதெல்லாமே செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய சைன் போர்ட்ஸா இருக்கும். இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா 88ல நிறைவேற்றப்பட்டு 89 1989ல நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. ஓகேவா? நடைமுறைக்கு வருது. ஸோ மோட்டார் வாகன சட்டம் 88ல நிறைவேற்றப்பட்டு 89ல வந்து நடைமுறைக்கு வந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, ஒரு வழிச்சாலையில் ஓட்டுநர் தனது வலதுபுற வாகனம் முந்தி செல்ல அனுமதிக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட இடங்களான மருத்துவமனை, பள்ளிக்கூடம், இதன் பக்கத்துல வந்து ஹாரன் அடிக்கக்கூடாது, ஒலிப்பான்களை பயன்படுத்தக்கூடாது. உயர்கட்சி ஒளியினை தேவையான போது மட்டுமே ஓட்டுநர்கள் பயன்படுத்த வேண்டும். லைட்ல ஹை பீம் லைட்னு சொல்லுவாங்க. அதை நீங்க டிரைவர்ஸ் வந்து நைட் யூஸ் பண்ணாங்கன்னா ஆப்போசிட்ல வர்றவங்களால பார்க்கவே முடியாது ரோட. ஸோ அதை வந்து அந்த மாதிரியான ஒளியை வந்து லைட்டை வந்து தேவையான இடத்துல மட்டும்தான் வண்டி ஓட்டுறவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்து, எதிரே வாகனங்கள் வரும்போது அல்லது ஒரு வாகனத்தின் அருகின் பின் செல்லும் போதும் மங்கலான முகப்பு விளக்குகளை தான் பயன்படுத்தணும். ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தை குறைக்கும் போது தனது வலது கையினை மேல் உயர்த்தி நிதானமாக மேலும் கீழுமாக அசைக்க வேண்டும். அதாவது சைன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி நல்ல ஹை ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்க ஒரு வண்டி ஒரு ஹைவேல அவங்க டக்குன்னு ஸ்பீடை குறைக்க போறாங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக கையை வெளியே நீட்டி மேலும் கீழுமா அசைப்பாங்களாம். அதே இது அவர் வண்டியை நிறுத்த போறாரு அப்படின்னா அவர் வந்து இப்படி செங்குத்தா மேல் உயர்த்துவார், அவரோட கையை வெளியே நீட்டி, கண்ணாடிக்கு வெளியே நீட்டுவார். ஸோ இந்த சைன்ஸ் எல்லாம் தெரியணும். பின்னாடி போகிற வாகனங்களுக்கு முன்னாடி என்ன வாகனம் போகுது, அவங்க என்ன சைன் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறாங்க. அடுத்து, வாகனத்தோட வலது பக்கம் அவர் திரும்ப விரும்பினால் தனது வலக்கையினை கிடைமட்டமாக முன்னால் உள்ளங்கை தெரிவது போல் நீட்ட வேண்டும். அதே அவர் வந்து இடப்பக்கமாக திரும்ப வேண்டினால் தனது கையை இடஞ்சுழியாக சுழற்ற வேண்டும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி காமிப்பாராம். ஸோ இதெல்லாமே சயின்ஸ். அடுத்து, கட்டாய ஆவணங்கள். இப்போ ஒரு வண்டியில நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னா,
ஓட்டுநர் உரிமம் இருக்கணும், நம்மள்ட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஆர்சி புக்குன்னு சொல்லுவாங்க, வாகனத்தோட பதிவு சான்றிதழ், அப்புறம் நம்ம டேக்ஸ் கட்டியிருந்தோம்னா அதுக்கான சர்டிஃபிகேட், காப்பீடு, இன்சூரன்ஸ் சான்றிதழ் வச்சுருக்கணும், வாகனத்தோட உறுதித்தன்மை மற்றும் அனுமதி சான்றிதழ் இருக்கணும். இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்க வேண்டிய ஆவணங்கள். அடுத்து சாலை பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக ஒரு யுக்தியை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அது என்னன்னா 4E சொல்றாங்க. 4E வருது: இன்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன், எமர்ஜென்சி. ஸோ 4E இதுதான்: பொறியியல், செயலாக்கம், கல்வி, அவசரம். இதெல்லாம் சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது சாலையை பாதுகாப்பாக நம்மளால சாலையில செல்ல முடியும். அடுத்து கனரக வாகனங்களின் பூட்டுதல் இல்லாத நிறுத்தும் அமைப்பும் ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறதையும், இருசக்கர வண்டிகளில் ABS or CBS நிறுத்த கருவிகளும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாமே கண்டிப்பா அந்த வாகனங்கள்ல இருக்கணும். இருசக்கர வண்டிகள் தெளிவாக தெரியும் பொருட்டு தானியங்கி முகப்பு விளக்கு ஒளிர்விப்பான் கட்டாயப்படுத்தப்பட்ட ஆட்டோமேட்டிக்கா ஹெட்லைட் எரியிற மாதிரி இப்போ கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. சாலை விபத்தில் சிக்கியவர்கள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் சிகிச்சை அளிக்கும் முன்னோட்ட திட்டம் தேசிய நெடுஞ்சாலை எண் 8 மற்றும் 33 செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான படம் கொடுக்கறது. சாலை விபத்தில் சிக்கினவங்களுக்கு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் மூலமா சிகிச்சை அளிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை எந்தெந்த நெடுஞ்சாலையில மட்டும் செயல்படுத்தியிருக்காங்கன்னா தேசிய NH8லையும் NH33லையும். ஸோ NH நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேசிய நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு அவசர சிகிச்சை ஊர்தி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோன்னா 50 கிலோமீட்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸில். அடுத்து வேக கட்டுப்பாட்டு கருவிகள். வாகனம் எவ்வளவு வேகத்தில் செல்லுகிறது என்பதை கண்டறியக்கூடிய தொடர்ச்சியான உணர்கருவிகள் தான் வேக கட்டுப்பாட்டு கருவிகள். அடுத்து சாலை பாதுகாப்பினை மிக முக்கியமானதாக கருதி இந்தியா பிரேசிலியா பிரகடனத்துல எந்த வருஷம் கையெழுத்திட்டதுன்னா 2015 இந்தியா பிரேசிலிய பிரகடனம் 2015. அடுத்து குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு 2 சித்திர புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கார்ட்டூன் புக்கு. அந்த புக்கு பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வச் சாபர் பாதுகாப்பான பயணம், ஸ்வச் சாஃபர். இன்னொன்று ஸ்வரசித் யாத்ரா அப்படிங்கிற 2 சித்திர புத்தகங்களை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் தேசிய வாரமாக, அதாவது தேசிய சாலை பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. எந்த மாசம்னா ஜனவரி மாதம். ஸோ இது இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலால் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அடுத்து ஐநா சபையோட பொது சபை 2011 2020 வரையிலான 10 ஆண்டுகள் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான பதிற்றாண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் பதிற்றாண்டாக அறிவிச்சிருக்காங்கன்னா 2011 to 2020. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா சபை. அடுத்து இந்த குறியீடுகள் ரோட்ல இந்த மாதிரி லைன்ஸ் விட்டு விட்டு போட்டிருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது ஒரு அடிப்படை குறியீடு. நம்ம ஒரு சாலையில் போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த இதில் என்ன பண்ணிக்கலாம், வாகனத்தை முந்தி செல்லலாம், இல்லைன்னா யூட்டர்ன் போட்டுக்கலாம், எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஸ்ட்ரைட் லைன் ஒயிட் லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாகனத்தை முந்தக்கூடாது, வேற ஒரு அதாவது இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு போகக்கூடாது, இடதுபுறம் மட்டும்தான் செல்லணும். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி தொடர்ச்சியான வெள்ளை கோடுகளில் இருக்கும். அதே இது மஞ்சள் கோடுகள், மஞ்சள் கலர்ல தொடர்ச்சியான கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா இது குறைவான வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக. அப்போ வாகனங்கள் முந்தி செல்லலாம், அதே மாதிரி இடதுபுறம் மட்டும்தான் செலுத்தணும் வண்டியை. இதே இது எல்லோ கலர்ல 2 லைன் போட்டிருக்காங்க, அதுவும் தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னா ரொம்ப ஆபத்தான சாலை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இருவழி போக்குவரத்து, 2 சைடுமே போக்குவரத்து நடைபெறக்கூடிய சாலையாக இருக்கும். இங்கே தடம்லாம் மாறக்கூடாது. அப்புறம் நம்ம எந்த தடத்துல போகிறோமோ அந்த தடத்துல மட்டும்தான் முந்தி செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி லைன்ஸ், ஓகேவா. அப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ் இது நிறுத்தக்கூடிய இடம், வாகனம்
இது வந்து பாதசாரிகள் கடக்கும் கோட்டிற்கு முன்பாக குறிக்கப்பட்டிருக்கும். அவை போக்குவரத்து சமிஞ்சைகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டிய பகுதியை குறிக்கும். இதோட தான் வந்து இந்த லைனோட என்ன பண்ணணும், வாகனங்கள் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து கண்டினியூஸ் லைனும் அதே மாதிரி விட்டு விட்டு வர்ற லைனும் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து இந்த இடைவிடப்பட்ட கோட்டின் பக்கம், அதாவது இந்த மாதிரி விட்டு விட்டு வருது இல்லையா, இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணலாம், முந்தி செல்லலாம். ஆனால் இந்த சைடு தொடர்ச்சியாக கோடு போட்டிருக்க பக்கம் வந்து முந்தி செல்லக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். இதில் 108 நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது ஒரு மருத்துவ ஊர்தி, காவல் மற்றும் தீயணைப்பு சேவைகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு அவசர கால சேவைக்காக 108 அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த உதவி தேவைப்படும் போது 108க்கு நம்ம கால் பண்ணோம்னா நமக்கு ஆம்புலன்ஸ்லாம் வரும். அதே இது சாலை விபத்து ஏற்படுச்சு அப்படின்னா 103ங்கிற எண்ணுக்கு அழைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கட்டாய குறியீடுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி, கட்டாய கூட கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான குறியீடுகள் தான் இந்த குறியீடுகள். இதை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம மேலே அவங்க கேஸ் போடலாம். ஓகேவா? அடுத்து எச்சரிக்கை குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் மொத்தம் 40 போக்குவரத்து எச்சரிக்கை குறியீடுகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 40 குறியீடுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் அந்த சூழ்நிலை என்னங்கிறத நமக்கு எச்சரிக்கை செய்கிறதுக்கானது. அதாவது இடது பக்க வளைவு இருக்குது, யூட்டர்ன் இருக்குது, சாலை வந்து குறுகிய சாலையாக போகுது, அகண்ட சாலையாக போகுது, பாலம் இருக்குது, இங்கே வந்து சைக்கிளிஸ்ட் போவாங்க, ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இது கொடுத்துரும். தகவல் குறியீடுனா பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எரிபொருள் நிரப்பிக்கலாம், இங்கே தொலைபேசி நிலையம் இருக்குது, பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தகவல் குறியீட்டில் கொடுப்பாங்க. அடுத்து இரவில் விளக்குகள். மோஸ்ட்லி சில இடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இரவு போக்குவரத்தப்போ கூட்டம் இல்லாத பகுதிகளில் வந்து இந்த சிக்னல்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து கவனமாக தான் செல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்திய தண்டனை சட்டம் 304A 304A பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, கண்மூடித்தனமாக ஓட்டுவதாலும் ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாகவும் ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை மேற்கூறிய பிரிவின் கீழ் கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்ய நேரிடும். அலட்சியமாக ஓட்டிட்டு போய் அதனால் ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டுநர் மீது இந்திய தண்டனை சட்டம் 304A வந்து அவங்க மேலே போடுவாங்க, ஒரு கிரிமினல் குற்ற வழக்காக பதிவு செய்வாங்க. அடுத்து போர்ட்ஸு, நம்பர் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் பிளேட்டில் கலர்ஸ் இருக்கும். சிவப்பு கலர், நீல கலர், வெள்ளை கலர், அப்புறம் மஞ்சள் கலர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இப்போ சிவப்பு கலர் போர்டு வந்து யார் மட்டும் யூஸ் பண்ணலான்னா 2 பேர் தான். ஒன்று குடியரசுத் தலைவர், இன்னொருத்தர் வந்து மாநில ஆளுநர். இவங்களோட வாகனங்களில் மட்டும்தான் ரெட் கலரில் நம்பர் பிளேட் இருக்கும். ஓகேவா? அதே இது ப்ளூ கலர் நம்பர் பிளேட் அப்படிங்கிறது வேறு நாட்டிலேருந்து வந்த பிரதிநிதிகள் இல்லை தூதர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு மட்டும்தான் நீல கலர். ஒயிட் கலர் வந்து சாதாரணமாக எல்லாருமே ஒயிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். சாதாரண குடிமக்களுக்கு சொந்தமான எல்லா வாகனமுமே வெள்ளை கலர். எல்லோ கலர் அப்படின்னா அதாவது டாக்ஸி, வணிக ரீதியாக வாகனம் வச்சுருக்காங்களே, டாக்ஸி இல்லை வாடகைக்கு விட்டுறாங்க அப்படின்னா அவங்க எல்லோ கலரில் நேம் போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நேம் போர்ட்ஸோட கலர் யாருக்குரியது அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சேது பாரதம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான ஒரு திட்டம் தான் சேது பாரதம். இது 2014 இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 2019 எல்லா தேசிய நெடுஞ்சாலையிலும் அப்புறம் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதே இதோட நோக்கம். சேது பாரதம் திட்டம் இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016.